Welcome to Gate Zone Coimbatore. Myself Alagation and Mr. Arvind Babu. Namaniki metal welding irundhu some important terms of welding types paakalam. So adha first shielded arc welding. Shielded gas arc welding adha vandu some important types irukku. TIG tungsten inert gas, GTAM na gas tungsten arc welding. இது வந்து என்னன்னா DCEN அப்படினா direct current electrode negative. இது வந்து என்னன்னா ஸ்ட்ரெயிட் போலாரிட்டியில் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டியில் நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸப்ட் அலுமினியம் மெக்னீசியத்தையும் தவிர மீதி வந்து இந்த டிக் வெல்டிங்கில் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி இது யூஸ் பண்ணுவாங்க. டிசிஎம்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் பாசிட்டிவ், இது வந்து ரிவர்ஸ் போலாரிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா கேத்தோட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிசிஇபி யூஸ் பண்ணுவாங்க. அதான் இது வந்து சோர்ஸ் வந்து ஏசி சோர்ஸ் வந்து யூஸ்டு ஃபார் மெக்னீசியம் அண்ட் அலுமினியம். இந்த ஃபர்ஸ்ட் இதிலே சொல்லியிருக்கு. இது வந்து எதுக்குன்னா ப்ரொடியூஸ் பிட்வீன் நான் கன்சியூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட் அண்ட் ஒர்க் பீஸ். அதே மாதிரி இது வந்து டீனா திக்னஸ் வந்து லோவர் தென் 5 mm இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஃபில்லர் ஃபில்லர் வந்து ஃபில்லர் யூஸ் ஆகாது. இதே வந்து கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, அலுமினியம் மேக்னீசியம் அண்ட் அலாய்ஸ் ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த டிக் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீல்டட் கேஸ் ஆர்க் வெல்டிங்கில் ஃபஸ்ட்டு டைப் வந்து டிக் வெல்டிங்னு சொல்லியிருக்காரு. டிக் வெல்டிங்கோட அதர் நேம் வந்து கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 போலாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட் போலாரிட்டி, ரிவர்ஸ் போலாரிட்டி. ஸோ ரெண்டோட அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னார். இதில் வந்து ஏசி சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுனா மெக்னீசியம் அலுமினியத்துன்னு சொல்கிறாரு. முக்கியமாக அதில் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எலக்ட்ரோடு வந்து தீர்ந்து போகாது, அது முக்கியம். ஸோ எப்போ ஃபில்லர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு 2 கண்டிஷன் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வெல்ட் பண்ணக்கூடிய திக்னஸ் வந்து லெஸ் தென் 5 இருந்தால் ஃபில்லர் தேவையில்லை, அதே கிரேட்டர் தென் 5 இருந்தால் ஃபில்லர் வந்து தேவைப்படுது. இதோட அப்ளிகேஷன்லாம் எந்தெந்த மெட்டீரியல் பண்ணலாம், முக்கியமாக ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இந்த டிக் வெல்டிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. டிக் வெல்டிங்கிறது இட்ஸ் யூஸ்டு ஃபார் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட், டங்ஸ்டன் எலக்ட்ரோட். இது வந்து மெயினாக கேட்பாங்க டிக் வெல்டியம் யூஸ் விச்னா நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்பாங்க. என்ன எலக்ட்ரோட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடுங்கிறது வந்து முக்கியமானது இதில் இந்த டிக் வெல்டிங்கில். அடுத்தது மிக் வெல்டிங். மிக் வெல்டிங்னா மெட்டல் இன்னட் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். இதில் வந்து என்னென்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இது மிக் வெல்டிங் வந்து செமி ஆட்டோமேட்டிக். அட் லோ கரண்ட் ட்ராப்லெட் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி கிராவிட்டி ஃபோர்ஸ். கரண்ட் வந்து லோவாக இருந்துச்சுன்னா அது ட்ராப் ஆகி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ட்ராப் ஆகும், ஒன்லி கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். அதே வந்து கரண்ட் ஹையாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்ப்ரே ஆகும், இதில் கிராவிட்டியும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வெல்டிங் ஸ்பீடு வந்து மிக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஒயர் இன் த ஃபார்ம் ஆஃப் கன்சியூமபிள் எலக்ட்ரோட். இங்கே டிக்ல வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோட், மிக்ல வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்னட் கேஸ் இன் அட்மாஸ்பரிக் இஸ் ப்ரொவைடட், ஹீலியம், ஆர்கான், CO2 அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இது எதுக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன்ஸ். இது வந்து அலுமினியம், மெக்னீசியம், கார்பன் அண்டு நிக்கல் அலாய்ஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து மிக் வெல்டிங், மெட்டல் இன்னட் கேஸ் வெல்டிங் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் 2 விதமான கரண்ட் பயன்படுத்துகிறாங்க. லோ கரண்ட் எப்போ யூஸ் பண்ணலாம், ஹை கரண்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்காங்க. லோ கரண்ட் போது கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும், ஹை கரண்ட் போது கிராவிட்டி ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்காங்க, சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பயன்படுத்த மாட்டாங்க, அதோட ஸ்பீடு வந்து அதிகம்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடு வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடாக இருக்குது. அதுவே டிக் வெல்டிங்கில் நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இதில் வந்து இன்னட் கேஸ் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அட்மாஸ்பியரிக்கால நம்ம வெல்டட் போர்ஷன் வந்து ஆக்சிடேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்காக. ஸோ அது இன்னட் கேஸ் பயன்படுத்துகிறாங்க. என்னென்ன இன்னட் கேஸ்னால் ஹீலியம், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடெலாம் பயன்படுத்துகிறாங்க. இதோட அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங் பண்ணலாம், அலுமினியம், மெக்னீசியம், காப்பர், நிக்கல் அலாயெல்லாம் வெல்ட் பண்ணுறதுக்காக மிக் வெல்டிங்கை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். அடுத்தது PAW அப்படின்னா பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஜென்ரேஷன். இந்த பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கில் வந்து ஹீட் ஜென்ரேஷன் ஆகும். அது வந்து எதுக்குன்னா பிட்வீன் ஒர்க் பீஸ்க்கும் டங்ஸ்டன் எலக்ட்ரோடுக்கும் இது ஹீட் ஜென்ரேஷன் ஆகும். அது வந்து அரௌண்ட் என்னென்னா 20,000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து இதில் வந்து இருக்கும் இந்த பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கில். இதே மாதிரி இது வந்து இன்னட் கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஷீல்டிங்க்கு வந்து இன்னட் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் கன்சியூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோட். அதே மாதிரி இந்த பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் எதுக்குன்னா இந்த சிராமிக் நாசிலுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஹை டெப்த் பெனிட்ரேஷன், அப்புறம் வெல்டிங் ஸ்பீடு வந்து இதில் வந்து ஹையாக இருக்கும். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா ரொம்ப ஹைலி திக்னஸாக இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட்டு, டைட்டானியம், நிக்கல், கோப்லாட், அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன் ஏரோஸ்பேஸ், கேஸ் டர்பைன் பிளேடுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இந்த அப்ளிகேஷன்ஸ். அடுத்த வெல்டிங் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
இங்கே வந்து பிளாஸ்மா ஆர்க் மூலமாக ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் ஒர்க் பீஸுக்கும் டங்ஸ்டன் எலக்ட்ரோடுக்கு இடையில் எவ்வளோ டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுதுன்னா அரௌண்ட் 20,000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதுலேயே இன்னட் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா சீல்டிங் பர்பஸுக்காக. இங்கேயும் நான் கன்சியூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறாங்க. அது எது மூலமாக சப்ளை பண்ணுறாங்கன்னா செராமிக் நாசில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிக் வெல்டிங் அண்ட் பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் ரெண்டுமே வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன்னு தெரிஞ்சுக்கலாம். மிக் வெல்டிங் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோடுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து ஹை ஸ்பீட் வெல்டிங், அதிக வேகத்தில் வெல்ட் பண்ண முடியும். அடுத்து இதோட அப்ளிகேஷன் வந்து திக்னஸ் வந்து அதிக திக்னஸாக இருக்கக்கூடிய பிளேட்டையோ இல்லை ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியலையோ, அதாவது டைட்டானியம் மாதிரி அதிக மெல்டிங் பாயிண்டோடைய மெட்டீரியலையோ நம்ம ஈஸியாக வந்து வெல்ட் பண்ண முடியும். இன்னும் அனதர் டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காரு. நிக்கல், கோபால், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஏரோஸ்பேஸ், கேஸ் டர்பைன் பிளேட்லாம் வந்து வெல்டிங் பண்ணுறதுக்காக பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தலாம். ஓகே சாம்பியன்ஸ், இது மூலமாக அரவிந்த் பாபுகிட்ட இருந்து நம்ம ஷீல்டட் கேஸ் வெல்டிங்கில் இருந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேஸ் வெல்டிங்கை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதுக்கு தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ.